பின்னாடி மாட்டிட்டு ஜால்ரா எப்ப அந்த விஷயம் நடந்துச்சு? ஐச வைக்கிறவன் ஜால்ரா தட்டுறவன். நீ அதுக்குதான் வந்திருக்க. அதுக்கு முன்னாடி ஐச வைக்கிறவன் அப்படின்னு சொன்னீங்க. அது ஐச வச்சுட்டு ஜால்ரா தட்டுவாப்ல. யாரு என்ன தப்பு செஞ்சாலும் தர்மான யாரையுமே காமிச்சு கொடுக்காது. எல்லாத்துக்கும் ஆமா சொல்லிட்டு போறாங்க. தண்ணியை மட்டும் போட்டுருச்சு அறுத்து குமிச்சிரும். ஐசா வைக்கிறவன் ஜால்ரா தட்டுறவன். கட்டி யோகம் ஏற போது வர யோகம் ஏறிதான் கிடக்கு. அப்ப இந்த வருஷம் 10 லட்சம் ரூபாய்க்கு ஜாமா போடுங்க கேள்விப்பட்டேன். அங்க இருந்து 2 டான்ஸுக்கார பிள்ளை வந்திருக்கு. என் பக்கத்துல வந்து உட்கார்றாப்புல. பிரபா எங்க இருக்க? சாப்பிட போனாலும் சரி மானத்தை வாங்காம விட மாட்டேன். அங்கேருந்து வந்து ஏன் வந்திருக்கிட்ட ராணி கிட்ட போய் கேளு, வந்திருக்கிட்ட ரவி கிட்ட போய் கேளு. அங்கேருந்து வந்து விஜயக்கா விஜயக்கா அதை என்னடா சொல்லி தொலை, நான் பவுடர் போட்டுட்டு இருக்கேன் சொல்லி தொலை. அதை அப்பதான் மைய வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். மைய வரையில கவனம் செதறக்கூடாதுன்னு அப்ப வந்து உட்காந்து விஜயக்கா விஜயக்கா மனசை ஒருநிலைப்படுத்தணும். என்ன பண்ணணும்? ஓ மனசை ஒருநிலைப்படுத்த சொல்லிருக்காப்லையே. அந்த ஆள் மனசை நீ வேற. நானே ஒருநிலைப்படுத்த முடியாம தானே அலையிறேன். அங்கேருந்து வந்து என்கிட்ட ஒருநிலைப்படுத்தினா என்ன மனசு மாதிரி யாரு? நான் உடனே சொல்லிட்டேன் பெட்டிக்கார்ட்ட போய் கேளுட்டேன். விஜய்க்கு நிறைஞ்ச மனசு வச்சு நிறுக்கிறியா? அங்க வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம். அப்பதான் கொஞ்சம் சிரிக்கிறாங்க மக்கள். இப்படி சிரிச்சுக்கிட்டாவது உட்காருங்க. கைத்தட்டுல நான் கூட பரவாயில்ல, சிரிச்சுக்கிட்டாவது உட்காருங்க. அதனால வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம். இப்ப கொஞ்சம் கிளுகிழுப்பு கொடுத்துட்டு வந்திருக்கிற 2 பிள்ளையும் போட்டு விட்டுட்டு என்ன பண்ண போற? வேலை வாங்கணும்ல. ஐய மத்த ஊர் மாதிரிலாம் இந்த ஊர்ல ஓப்பி அடிக்க முடியாது. ஆமா அதனால வந்திருக்கிற 2 பிள்ளையும் வச்சு காஞ்சிதான் கிடக்கு 40 நாள் விரதம். கேக்கு பேரை கண்டே ஆக தந்ததா
ஆக்கி வச்ச சோத்த யார போடலாமா இளக்காயிடு பாயுது